மந்த்ரா. வண்டி வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் மேடம். எங்க மற்றவங்கலாம் போகிற மாதிரி நீங்களும் போயிடுவீங்களோன்னு தான் பேர் வச்சு கூப்பிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்க? நான் ஆஃபீஸ் டிரைவருங்க. என் பேர் பிரசாத். ஓ அப்படியா? போலாமா? கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. மேடம், உங்களுக்கு சென்னையில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாருங்க? இப்போ நான் வந்த ரயில்வே ஸ்டேஷனும் நீங்களும். அப்படின்னா உங்களுக்கு யாரும் இல்லையா? அப்போ எங்கே இருப்பீங்க? இல்லை ஏதாவது ஹாஸ்டல் கூட்டு போட்டுங்களா? ஹாஸ்டல்லே இருந்து போர் அடிக்குது. மறுபடியும் ஹாஸ்டலா? அப்படின்னா ராஜ்குமார்னு எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க பசங்களாம் எங்கெங்கயோ செட்டில் ஆயிட்டாங்க. பெரிய வீடு. அவரும் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. யாராவது நல்லவங்களா இருந்தா சொல்லணும் எப்ப இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களை நான் அங்க கூட்டிட்டு போறேன். அவரும் சந்தோஷப்படுவாரு. அது என்ன, நான் நல்ல பொண்ணு நீங்களே சொல்றீங்க? ஒருவேளை நான் நல்ல பொண்ணா இல்லைன்னா? நல்லா சொன்னீங்க. நான் சரியா படிக்கலையே தவிர ஒருத்தர் முகத்தை பார்த்தா உடனே என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒண்ணு பண்றீங்களா? அவங்க வீட்டுல பிளேயிங் கெஸ்டா இருக்கீங்களா? பேயிங் கெஸ்ட்? அதான் பேயிங் கெஸ்டா இருக்கீங்களா? தாராளமா. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா? கண்டிப்பா உங்களை பிடிக்கும். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷங்க, நான் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே நாட் ஓகே. ஓகே ஓகேங்க, அம்மாட்ட பேசிட்டேன், வர சொன்னாங்க. அப்போ சார்? அம்மாவுக்கு பிடிச்சா அவருக்கும் பிடிச்ச மாதிரி தான். பிரசாத், நீ சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானா? ஆமாமா. ஏண்டி இவளே, ரோஜா செடி வாடி போச்சுன்னு சொன்னல, வாடல, நல்லதா இருக்கு. பூ கூட பூத்திருக்கு பாரு. இந்த பொண்ணு பேரு மந்த்ரா. ஊரு? வேலூர். அதுக்குள்ள இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சிட்ட? நம்ம வீட்டுக்கு பேயிங் கெஸ்டா வந்திருக்காங்க. உனக்கு இங்க இடம் இல்லம்மா. இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா ஒரு சின்ன கண்டிஷன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது என்கிட்ட பேசணும். அது எதுக்குன்னா 25 வருஷமா இவகிட்ட பேசி 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 எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சுன்னா பாரு. அதனால தான் அந்த கண்டிஷன். கண்டிப்பா அங்கிள். அப்ப கண்டிப்பா உனக்கு இடம் உண்டு. அங்கிள், நீங்க ஆண்டி 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா. எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பிள்ளைங்களை வளர்த்து விட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு அவங்க எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டாங்க. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம், அப்புறம் அது பழகி போச்சு. அது இருக்கட்டும், உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க? சொந்த ஊர்லையா? கடவுள்கிட்ட. ஓ, ஐம் சாரிம்மா. பரவாயில்ல அங்கிள், உங்களை மாதிரி எனக்கும் அது பழகி போயிடுச்சு. உன்னை பார்த்தவொன்னே எங்களுக்கு பிடிச்சிருச்சுமா. நீ இங்க இருந்தா எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நான் அப்பவே சொன்னலங்க இவங்களுக்கு உங்களை பிடிக்கும்னு. நீங்க சீக்கிரம் ரெடி ஆகி வந்தா உங்களை ஆபீஸ்ல விட்டுட்டு நான் டியூட்டிக்கு போயிடுவேன். நாளையில இருந்து உங்களுக்கு புது டிரைவர் வருவாரு. எனக்கு ஷிஃப்ட் மாறுது. சரி வாம்மா. இந்த சிஸ்டத்தை செட் டவுன் பண்ணாம விட்டது யாரு யாரு யாரு? அது வந்து சிஸ்டத்தை வந்து நேத்து இந்த சிஸ்டமை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம போனது நான் தான். இப்போ அதுக்கு என்ன சார்? சிஸ்டத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஷட் டவுன் தான் பண்ணுவாங்க. நீ ஓவர் பண்ணன்னு வச்சுக்கோ, இந்த ஆஃபீஸே ஷட் டவுன் பண்ணிடுவேன். உன் வேலையும் போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். சார் சார் அப்படி மட்டும் பண்ணாதீங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போட்டோம். அடே, பேசிக்கா என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா? யாரும் இல்லையே. இதான் ஓவர் பண்றதுன்றது. நான் ஒன்னும் அனாமத்தா இங்க வரல, மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன். ராசாத்தி ராசாத்தி தாங்க முடியல. இட்ஸ் ஓகே. டேய், இந்த ஆபீஸ்ல உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆக்சுவலா என் பேர்லயே ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னது? எங்க அப்பா அம்மா பையன் பிறந்தா ராசானும் பொண்ணு பிறந்தா சாமந்தினும் பேர் வைக்கலான் இருந்தாங்க. அப்பதான் நான் பிறந்தேன். ரெண்டுத்தையும் கலந்து ராசாத்தின்னு பேர் வச்சிட்டாங்க. அப்படின்னா இவன் ஆம்பளையா பொம்பளையா? ஏதாவது டவுட்டா? நீங்க சொன்னது எனக்கு புரியலங்க. புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி, புரியாதவன் கோமாளி. இதுல புத்திசாலி யாரு? இந்த ராசாத்தி. ஓஹோ. டேய், அது என்னவோ தெரியல, இந்த பேருக்கு Facebookல எவ்வளவு ரிக்வெஸ்ட் தெரியுமா? யாராவது பொண்ணு நினைச்சு கொடுத்துருப்பாங்க. நீ ஆபீஸ்க்கு வரது எனக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கா இல்ல வேலை செய்யறதுக்கா? விட்டனா டீ கொண்டா போ. இவனுக்கு டீ ஒரு கேடு. டேய், புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளா? எங்க இருக்கா? ஏய் மந்த்ரா, அவன் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வைரஸ் மாதிரியான ஆளு. விடு, ஆன்டிவைரஸ் டோசேஜ் கொடுத்துடலாம். ஹலோ ராசாத்தி. ஓ சார், ராசாத்தின்னா நீங்களா? அடக்கொடக்கத்தோட அழகான பொண்ணா இருப்பான்னு நினைச்சேன். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஜென்டில்மேனா இருப்பீங்கன்னு நினைக்கல சார். மனுஷனோட ஃபேஸை பார்த்து பர்சனாலிட்டி கெஸ் பண்றதுல நீங்க சூப்பர்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங், மந்திரத்தால மாங்காயை வர வைக்கலாம், தந்திரத்தால தேங்காயை வர வைக்கலாம். ஆனா புகழ்ச்சியால இந்த ராசத்தை வர வைக்க முடியாது. ஓகே? என்ன பஞ்ச் சார்? பஞ்செல்லாம் இருக்கட்டும், பங்க்சுவலா வேலையை செய். அதான் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் சொன்னது உன் வேலையை பத்தி இல்ல, என்னோட வேலையையும் எப்படி செய்யணும்னு. எதுக்கு சார்? உங்களுக்கு வேலை செய்ய வராதா? ஏய் அனிதா, என்ன பத்தி சொல்லலையா? ஐயோ சொன்னேன் சார், இங்க யார் வேலையை பார்க்கலனாலும் அவர் வேலையை பார்க்கணும்னு. உன்னோட ஒர்க்கை நீ பாத்துக்கிறது ஜெனரல்,
என்னோட ஒர்க்கையும் சேர்த்து பார்க்கறது ரூல், புரியுதா? இது புரியலனா என் கேபினுக்கு வா, நீ உன் வேலையை பாரு. ஓகே சார். மே கமன் சார்? எஸ் கம் இன், சிட் டவுன். சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரினா செகண்டரி, ஒர்க் தான் பிரைமரி. ஒர்க் முடிஞ்சதா? நீங்க இவ்ளோ பவர்ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறமும் நான் கம்ப்ளீட் பண்ணாம இருப்பேனா? உங்களுக்கு ஒர்க்கே இல்லாம பண்றேன். அப்படின்னா? அப்படின்னா உங்க ஒர்க் ஃபுல்லா நானே பண்றேன்னு சொன்னேன். வெரி குட், இப்பதான் வழிக்கு வந்திருக்க. உங்ககிட்ட ஒரு பர்சனல் மேட்டர் பேசணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ என்ன லவ் பண்றியா? சொல்லு மந்த்ரா. மந்த்ரா மந்த்ரா ரெண்டு பேரும் எனக்கு மௌனம் வருதுமா? ஆண்டி, அங்கிளுக்கு என்னாச்சு? சொல்ல சொல்ல கேட்காம கண்டதையும் தின்னா. சமைச்சது நீ இல்ல. ஐயோ பாத்தியா, 102 டிகிரி ஜுரம் இருக்கு. நான் டாக்டரை கூப்பிடுறேன். ஆஹா, அதுக்கு அவசியம் இல்லம்மா, டாக்டர் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாரு. ஓ சரி, ப்ளீஸ் டேக் கேர். சொல்லுங்க மேம். மானசா, we have a lot of pressure. 15th குள்ள நம்ம ப்ராஜெக்ட்டை முடிச்சாகணும். ஷூர் மேம். ப்ராஜெக்ட் நம்ம நினைச்சபடி கண்டிப்பா முடிஞ்சிரும். சரி, ஓகே. கம்ப்ளீட் ஆன உடனே எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ஓகே மேம். குட் நைட். ஓகே. வாமா மந்த்ரா. அங்கிள், இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. பாவம் ஆண்டி, உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? உங்களுக்காக விரதம் கூட இருந்தாங்க. ஏன் நான் சீக்கிரம் போய் சேரணும்னா, நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீடெல்லாம் ராஜ்யம் பண்ணலான்ற ஐடியாவை, நான் போனா கூட பிசாசா வந்து உன்னை தொல்லை பண்ண வேண்டி. என்ன அங்கிள் ஆண்டி இப்படி திட்டுறீங்க? திட்டட்டும்மா, இவர் திட்டிக்கிட்டு இருக்கிறதுல தான் என் சந்தோஷமே இருக்கு. நான் இங்க வந்த புதுசுல எனக்கு சென்னையில யாருமே தெரியாது. என்ன பண்ண போறோம்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுள் உங்களை மாதிரி நல்லவங்களை காட்டியிருக்காரு. ஏன்னா நீயும் ரொம்ப நல்ல பொண்ணுமா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதே நடக்கும். Get down. உன் பேர் என்ன? மந்த்ரா சார். எங்க இருந்து வர? எஸ்ஆர் நகர். எங்க ஒர்க் பண்ற? டிஎஸ்என் கம்பெனில புரோகிராமரா இருக்கேன். Show me your ID. பிரதாப் சார், இங்க நடந்த பாம் பிளாஸ்ட்ல இன்வால்வ் ஆன பொண்ணும் இந்த பொண்ணு ஒண்ணுதானே? ஒண்ணுதான் சார். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார் இல்ல சார், I think you're really mistaken. I think you should just recheck the whole thing again. It's not me. நீங்க காலேஜ் விஜய்? What an idiot you are. பா, you scared me to death. இன்னும் மாறவே இல்லையா நீ? அடிக்கடி மாறுறதுக்கு நான் சீசனா விஜய்? சரி, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய், 1 செகண்ட். இந்த என் நம்பரை டயல் பண்ணிருக்கேன், ஈவினிங் கால் பண்ணு. ஓகே, give me the ID. Okay, bye. Take care. Yeah, take care. Bye. ஓகே, மூவ். பாய்ஸ், டிஸ்போஸ். ஹாய் மந்த்ரா. ஹாய். நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் இல்லை, பசி இல்லை. வைரஸ் வந்துருச்சோ என்னமோ, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா குறையிற வைரஸ் இல்லை இது. என் ஹார்ட்டுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியவே இல்லை. சடனா எப்படி பல்ட்டி அடிச்சா என் ஹார்ட்டோட கதி என்ன ஆகுறது? என் ஹார்ட்டோ அதான், நீங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கீங்க. மாடுலேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உங்க ஃபீலிங் ஃபெயில் ஆகாம இருக்கணும்னா ஆஃபிஷியலா மெயில் அனுப்புங்க. ஐடி கொடுக்குறேன். வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வேணா மெயில் பண்றேன். ஜஸ்ட் 1 மினிட். என்னடி எந்த அளவுல இருக்கு உங்க கதை? ஐடி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேடிக்கைய பாரு. அவன் அனுப்பின மெயில டைரக்டா ஹோம் மினிஸ்டரோட பொண்ணுக்கே அனுப்பிட்டேன். இத அவன் பார்த்துட்டா அவனோட எந்த ரெக்கமெண்டேஷனும் சொல்லாது. இந்த கம்பெனில இருந்து பேக்கப் ஆகி லாக்அப்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவான்.
Hi Vijay. ஃப்ரீயா இருக்கியா மீட் பண்ணலாமா? Oh yeah. How about coffee day in 20 minutes? ஓகே. Okay, I'll see you there. Bye. யாரு? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? மிஸ்டர் ராசாத்தி சார் நீங்க மந்த்ராக்கு அனுப்பின மெயில் எல்லாம் ஹோம் மினிஸ்டர் பொண்ணுக்கு போயிடுச்சு. உங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. பி ரெடி. ஹாய் மந்த்ரா. ஹே சாரி லேட் ஆயிடுச்சு. என்ன லேட் ஆயிடுச்சு மூட் அவுட் ஆயிட்டியா? ஓகே லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க். வெயிட்டர் சார் கம். என்ன வேணும் சார்? கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? கோக் இருக்கு ஓகே சார். 2 கோக்ஸ். ஓகே சார். சரி இப்போ சொல்லு நீ எப்படி இருக்க, என்ன பண்ற? சென்னைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? மார்னிங் உன்னை பார்த்ததும் எனக்கு காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வந்தது தெரியுமா? ரொம்ப ஜாலியான மொமெண்ட்ஸ் இல்லை அது? யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், ஏன் இப்படி சைலண்டாக இருக்க? என்னை யாரோ கொல்லணும்னு பார்க்குறேன். ஏதாவது சொத்து பிரச்சனை இல்ல வேண்டாதவங்க வேற ஏதாவது? ஜஸ்ட் ரிலாக்ஸ் மந்த்ரா. சாரி சாரி அறிவில்லையே உனக்கு, நீ மாறவே மாட்ட. வா, ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரை போயிடுச்சு தெரியுமா? சாரி சாரி சாரி. சரி நான் பண்ண தப்புக்கு உன்னை ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டு போறேன், வரியா? எங்க? ஹே சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும், என் கூட வா. ஹே வா. விஜய், நம்ம எங்க வந்திருக்கோம்? இது யார் வீடு? நான் தான் சஸ்பென்ஸ்னு சொன்னேன்ல. மந்த்ரா என் அப்பா அம்மா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. உட்காரு. விஜய் உன் கூட காலேஜில் படிச்ச மந்த்ரா தானே இந்த பொண்ணு? மந்த்ரா இது இந்த வீட்டு வாலு, என் தங்கச்சி. ஹாய், ஐ அம் ரம்யா. ஹாய். ஜஸ்ட் 10 minutes ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. உங்க அப்பா அம்மா எங்கம்மா இருக்காங்க? இல்ல அங்கிள். ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கப்பா. சாரி சாரிம்மா. அப்படின்னா நீ இப்ப எங்க இருக்க? பேயிங் கெஸ்டா இருக்கேன் அங்கிள். ஓஹோ நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்றேன். இல்ல ஆண்டி, நான் கிளம்பி. பரவாயில்லம்மா, உங்க ஆண்டி ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க. 30 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, ஒன்னும் பயப்படாம இரு, சரியா? மா நான் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. பாய். பாய். பாய் பாய். மிஸ்டர் விஜய், சார் சொல்லுங்க சார். அர்ஜென்ட்டா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஓகே சார். ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? உடனே வரேன் சார். உடனே வாங்க. ஓகே. மந்த்ரா. புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆட்டோல போறேன். ஓகே உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் No இல்லையா? problem. பாய். மந்த்ரா மந்த்ரா என்ன என்னாச்சு? யாரோ என்ன கொல்ல வராங்க. அங்கதான் மந்த்ரா அங்கதான் என்ன இரு 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 ஒரு நிமிஷம் இரு. விஜய். மந்த்ரா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், சொன்னா கேளு. வா சொன்னா கேளு, ரிலாக்ஸ். உட்கார், ரிலாக்ஸ். ஓகே ரிலாக்ஸ்.
நான் சொன்னேன்ல நீ பேசினா மந்த்ரா சம்மதிப்பான்னு. அம்மா முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்ல வேண்டாம், மந்த்ரா சொல்றத கேட்டுக்கிறேன். வா முதல்ல மந்திரா உள்ள கூட்டு போங்க. நீ வாமா உள்ள போலாம். என்ன ஆச்சு அவனுக்கு? எப்போ இல்லாம சிடுசடுன்னு இருக்கா? விஜய் என்னாச்சுடா? மந்திராவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. கொலை பண்ணவா? ஆமாப்பா, இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தப்போ நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ கத்தியோட ஒருத்தன் துரத்துறான்னு சொன்னப்ப நம்பாம இருக்க முடியல. அது யாரா இருப்பாங்கடா? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். கவலைப்படாம இருமா. உன்னை கொலை பண்ண வந்தவன் யாருங்கிறத விஜய் பாத்துக்குவான். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். சார் மந்த்ரா நீ உட்கார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க என்ன சார் இந்த நேரத்துல? போலீஸும் டாக்டர்ஸும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் வருவாங்க. அவங்களுக்கு டைமும் இல்லை, பிளேஸும் இல்லை. ஓகே. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? ஒன்றும் இல்லை சார். நீங்க கிரைமை தடுக்க ட்ரை பண்றீங்க, நாங்க அதை எடுக்க ட்ரை பண்றோம். ஏதாவது கிரைம் நியூஸ் கிடைக்காதான்னு தான் வந்தேன். உங்களுக்கு கிரைம் நியூஸ் தானே தேவை. இங்க வாங்க. வா. எங்க டீம் சார். என்ன ஃபாலோ பண்ணுங்க. மந்த்ரா வா. விஜய், என்ன இது? சொல்றேன் இரு. இதானே உங்க வீடுன்னு சொன்னேன். மந்த்ரா, இந்த வீட்ல தானே இருக்கேன்னு சொன்னேன். இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு? காலையில கிளம்பும் போது நல்லா தானே இருந்தது. இப்ப இப்படி என்னால நம்பவே முடியல. அங்கிள், அங்கிள் ஆண்டியும் எங்க போனாங்க? அங்கிள் ஆண்டியா? இந்த ஃபைலை பாரு, உனக்கே புரியும். இவங்க இறந்து போயிட்டாங்களா? இவங்களோட தானே நான் இவ்வளவு நாள் இருந்தேன். இதோ இவர் பேரு பிரசாத், கம்பெனி டிரைவர். அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தது இவர்தான். நீ சொல்ற இவரு கம்பெனி டிரைவர் இல்ல, இந்த வீட்டோட டிரைவர். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்ல 3 கொலை நடந்திருக்கு. அந்த 3 பேர் தான் இவங்க. கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதுவும் 2 வருஷமா சேல் பண்ண இந்த வீட்ல செத்தவங்களோட இருக்குன்னு சொல்றாங்க. எதை நம்புறது? லக்கேஜ், என் ரூம்ல லக்கேஜ் இருக்கு. சொன்னல, இதோ பாரு, என் ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்தல, அப்ப இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருந்தேன். இதோ இது நான் ஷாப்பிங்க்கு போனப்போ, அப்புறம் இது ஆபீஸ்க்கு போனப்போ போனது. இன்னும் காமிக்கிறேன். என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சார்,
இந்த வீட்டையும் இந்த பொண்ணையும் பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சார். நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்க வாங்க.